ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் ஆதாம் வெர்சஸ் பிந்தின ஆதாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளால் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள முடியும். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற நபர் ஆதாம். இந்த ஆதாமை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த ஆதாம் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாகவே அவங்களுக்கு ஆதாம் யாருன்னு தெரியும். இந்த ஆதாம் கர்த்தரால் அவருடைய கரத்தினாலே படைக்கப்பட்ட முதல் மனிதன். ஆதாமை கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார். அவன் உயிரடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்ற இந்த ஆதாம் ஒரு மிக முக்கியமான காரணம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கர்த்தர் ஆதாமை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. அதாவது ஆதாம் கர்த்தரைப் போலவே அவருடைய சாயலின்படி இருந்திருப்பான் என்பது வசனத்தின் அடிப்படையில் நம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஏனென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அப்படித்தான் உள்ளது. இந்த ஆதாமிற்கு கர்த்தர் ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கினார். ஆண்டவர் இவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தில் வைத்தார். அதிலே ஏராளமான பழங்களை தரக்கூடிய விருட்சங்களும் இருந்தது. அதிலுள்ள கனிகளை இவர்கள் சாப்பிடலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் இவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார். தோட்டத்திலே இன்னொரு விருட்சமும் இருந்தது. அதுதான் ஜீவ விருட்சம், அதாவது வாழ்வளிக்கும் மரம். இந்த வாழ்வளிக்கும் மரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக உள்ளது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பின்பு கர்த்தர் ஆதாமிடம் அவர் உண்டாக்கிய சகல மிருக ஜீவன்களையும் வரவழைக்கிறார். காரணம், ஆதாம் அவற்றிற்கு என்ன பெயர் வைப்பான் அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆதாம் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பெயர் வைக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா மிருக ஜீவன்கள் மற்றும் பறவைகள் எல்லாவற்றிற்கும் இந்த ஆதாம் தான் பெயர் வைத்தான். இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆதாம் சாதாரண ஒரு மனிதன் மட்டுமல்ல, ஞானமுள்ள ஒரு நபராகவும் இருந்திருப்பான். ஏவாள் சர்ப்பமாகிய சாத்தானின் வஞ்சனையினால் பழத்தை சாப்பிட்டதுமல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமுக்குள் இருந்த ஞானத்தை அவனால் உபயோகப்படுத்த முடியவில்லை. அவன் ஞானத்தை உபயோகப்படுத்தாமல் அந்த பழத்தை உண்டு கர்த்தரின் வார்த்தையை மீறி அவன் பாவம் செய்தான். இந்த பாவத்தின் விளைவு மரணத்தை கொண்டு வந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகிலே பிரவேசித்தது போலவும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு மட்டுமல்ல, அவன் செய்த மீறுதலினாலே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே அது மரணத்தை கொண்டு வந்தது. இது ஆதாம் செய்த மிகப்பெரிய தவறு. ஆதாம் செய்த இரண்டாவது தவறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த பழத்தை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்ட உடனே இவர்களுடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட பின்புதான் இவர்கள் நிர்வாணமாக இருப்பது இவர்களுக்கு புரிந்தது. இந்த நிலைமைக்கு காரணம் பிசாசின் வஞ்சனை. இப்போ இவர்கள் இருவரும் தங்களுக்கு ஆடைகளை செய்து அணிந்து கொள்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய கட்டளையை மீறி இவர்கள் பாவம் செய்து கண்கள் திறக்கப்பட்ட பின்பு முதலாவதாக இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. கர்த்தரிடத்தில் தங்கள் மீறுதலை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கவே இல்லை. மாறாக இவர்களுக்குள் சுயம் வெளிப்படுகிறது. இவர்கள் இப்பொழுது அத்தி மரத்தை நோக்கி பார்த்து அதன் இலைகளினாலே தங்களுக்கு உடைகளை செய்து போட்டுக்கொண்டார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், நாம் பாவம் செய்யும்போது நமக்குள் சுயம் வெளிப்படும் என்பதை காட்டுகிறது. எனவே நாம் கர்த்தருக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. அதன் பிறகு கர்த்தர் ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்ததை அறிந்து கொண்டு சர்ப்பமாகிய பிசாசை பார்த்து சபிக்கின்றார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று கூறுகிறார்.
இந்த சாபத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், பிசாசு உயிரோடு இருக்கும் நாளளவும் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களை நீ விழுங்குவாய் என்பதுதான். பிசாசனுடைய வேலையே கர்த்தரின் பிள்ளைகளை பாவம் செய்ய பண்ணி கர்த்தரை விட்டு பிரித்து அவர்களை அழிப்பதுதான். எனவேதான் கர்த்தர் சாத்தானை இவ்விதமாய் சபித்தார். அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை இங்கு கர்த்தர் பிசாசுக்கு சொல்கிறார். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனமாகும். பின்னர் கர்த்தர் ஏவாளை கடிந்து கொள்கிறார். அதன் பின்பு ஆதாமுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்றார். இதன் பிறகு இவர்கள் இருவருக்கும் கர்த்தர் தோல் உடைகளை அணிவித்து தோட்டத்தை விட்டு விரட்டி விடுகிறார். அது மட்டுமல்லாமல் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை கர்த்தர் காவல் செய்தார், அதாவது அடைத்து விட்டார் என்று சொல்லலாம். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஆதாம் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஆதாம் செய்த தவறுகளை சரி செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பிந்தின ஆதாம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஆதாம் கர்த்தருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான சொந்த குமாரன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லப்பட்டுள்ளது. ஆதாம் ஞானமுள்ள ஒரு மனிதனாக இருந்தும் ஏவாளின் பேச்சை கேட்டு மீறுதல் செய்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்களை ஒருபோதும் சார்ந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் தன்னுடைய பிதாவின் வார்த்தைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார். அதன்படி மட்டுமே செய்தார். மேலும் பிதாவின் சித்தத்திற்கு அவர் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். உதாரணமாக, இயேசு தம்முடைய சிலுவை பாடுகளை பற்றி பேசும்போது பேதுரு அவரை நோக்கி இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அந்த அளவுக்கு பிதாவின் திட்டங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முந்தின ஆதாம் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் பிந்தின ஆதாம் கர்த்தரின் வார்த்தைகளுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் அவர் முழுமையாக கீழ்ப்படிந்தார். அடுத்ததாக, ஆதாமின் மீறுதலால் அவன் கண்கள் திறக்கப்பட்ட பின்பு அவன் சுயத்தை சார்ந்து கொண்டான். அத்தி இலைகளின் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை பணிந்து கொள்ளாமல் போனான். இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு அத்தி மரத்தை பார்த்து சபிக்கின்றார். இந்த இரண்டிற்கும் ஏதோ ஒரு பிணைப்பு உள்ளது போல் தோன்றுகிறதல்லவா? ஆம், கண்டிப்பாக இருக்கு. இந்த சம்பவம் மார்க் 11:12-14 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் இந்த சம்பவம் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. இயேசு அத்திமரத்தை நோக்கி அதில் கனிகள் இருக்கின்றதா என்று பார்த்தார். ஆனால் அதில் கனிகள் இல்லை. மேலும் அது அத்திப்பழத்திற்கான காலமே இல்லை என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அத்திமரத்தை பார்த்து இயேசு சபித்தார். இதற்கு 2 ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அத்திமரம் என்பது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் மக்களையும் குறிப்பிடுகின்றது. அதாவது இஸ்ரவேல் மக்கள் வெளிப்புறமாக பரிசுத்தமாக இருக்காங்க, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க, சட்டதிட்டங்கள் மற்றும் சடங்காச்சாரியங்களை அனுசரிக்கிறாங்க. ஆனால் வெளிப்புறமாக மட்டுமே அவற்றையெல்லாம் செய்கிறாங்க. அவர்கள் உள்ளத்தில் விபச்சாரம், வேசித்தனம், பிறருடைய பொருட்களின் மீதான இச்சை, இப்படி அந்தரங்கத்தில் அவங்க வாழ்க்கையில் பாவம் காணப்படுகிறது. அவர்களுக்குள் கனிகள், அதாவது ஆவிக்குரிய கனிகள் காணப்படவில்லை. இவ்வளவு எங்க, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு அத்திமரமாகிய இஸ்ரவேல் மக்கள் கனிகள் இல்லாத ஒரு பாவ வாழ்க்கையில் இருக்காங்க என்பதை உணர்த்துவதற்காக அத்திமரத்தை சபித்தார். இன்னொரு அர்த்தமும் உண்டு.
இது மிகவும் முக்கியமான சத்தியம். அது என்னவென்றால், ஆதாம் அத்தி மரத்திலிருந்து தன்னுடைய சுயத்தை தொடங்கினான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சுயம் கர்த்தருக்கு முன்பாக நிற்காது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அந்த அத்தி மரத்தை சபித்தார். ஆதாமால் சுயம் உலகில் வெளிப்பட்டது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவால் சுயம் உடைத்தெறியப்பட்டது. அடுத்ததாக ஆதாம் மற்றும் ஏவாளின் மீறுதல் ஜீவ விருட்சத்துக்கு செல்லும் வழியை அடைத்து போட்டது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 கூறுகிறார். அதாவது முந்தின ஆதாமின் பாவத்தால் ஜீவனுக்கு போகும் வழி அடைக்கப்பட்டது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், நான் தான் வழி. என் வழியில் நடந்தால் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். நீங்கள் என்றும் அழியாத நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்பதுதான். அடுத்ததாக ஆதாமை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்னு சொன்னார். முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. ஆதாமால் மனித குலத்திற்கு சாபமும் மரணமும் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து மனித குலத்தை மீட்டார். அதன் அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் முள்ளினால் செய்த கிரீடத்தை வைத்தார்கள். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், முள்ளாகிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் பிசாசுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றினார். ஒட்டுமொத்த மனித குலத்தின் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசனம் அப்போது நிறைவேறியது. மேலும் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார். இதை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட அந்த ஆணிகள் மறுபுறமாக இயேசுவின் குதிங்கால்களில் காயத்தை உண்டாக்கியது. இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், பிசாசின் தலையை இயேசு கிறிஸ்து ஓங்கி மிதித்தார். அதாவது, நீ இனி அவ்வளவுதான், என் பிள்ளைகள் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை என்பதை குறிக்கும் விதமாக இயேசு கிறிஸ்து மிகவும் ஓங்கி பிசாசின் தலையை நசுக்கினார் என்பதாக அடையாளப்படுத்துகிறது. இதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. இனி நாம் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. அவன் தலை நசுக்கப்பட்டவன். நாம் அவனை எதிர்த்து நின்றால் போதும், அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். அல்லேலூயா. இப்படி ஆதாம் செய்த எல்லா தவறுகளையும் சரி செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பிந்தின ஆதாம் இவைகள் எல்லாவற்றையும் செய்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முந்தின ஆதாம் வெர்சஸ் பிந்தின ஆதாமை பற்றி பார்த்தோம். கர்த்தர் ஒரு நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள நமக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். மேலும் இது போன்ற பல சத்தியங்களை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே நம் கண்களை திறந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.